This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பல்காம் தாக்குதல், பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. ஆபரேஷன் மகாதேவ் இராணுவம் அதிரடி நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே லிட்வாஸ் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. அவர்கள் பல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் உடல்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகே இந்த பயங்கரவாதிகளுக்கும் பல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு உள்ளதா இல்லையா என்பது உறுதியாக தெரிய வரும். பல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது திடீரென பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் அங்கு இருந்த 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தேடி வந்தனர். ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் தொடர்ச்சியாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே லிட்வாஸ் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் சந்தேகப்படும்படி சிலர் சுற்றி வருவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்று பாதுகாப்பு படையினர் அவர்களை பிடிக்க முயன்றனர். அப்பொழுது அவர்கள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். தொடர்ந்து 2 சிஆர்பிஎஃப், ஜம்மு காஷ்மீர் போலீஸ், இந்திய இராணுவத்தினர் பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இராணுவம் தெரிவித்துள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரும் பல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. காஷ்மீரில் உள்ள தக்ஷீகம் வனப்பகுதியில் சந்தேகப்படுமான வகையில் தகவல் பரிமாற்றம் நடைபெற்று இந்திய இராணுவம் இந்த மாத துவக்கத்தில் கண்டறிந்தது. கடந்த 14 நாட்கள் லஷ்கர் மற்றும் ஜெய்ஷி பயங்கரவாதிகளை மிகவும் உன்னிப்பாக இந்திய இராணுவம் கண்காணித்து வந்தது. அதன் பிறகே இன்று பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து இந்திய இராணுவம் அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் உடல்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகே இந்த பயங்கரவாதிகளுக்கும் பல்காம் தாக்குதலுக்கு தொடர்பு உள்ளதா இல்லையா என்பது உறுதியாக தெரிய வரும். நாடாளுமன்றத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடைபெற்று வரும் நாளில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கவனிக்கப்படத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.